புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்கு எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க. நற்கருணை ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இதோ விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு வந்தவர், நாம் வாழ்வு பெற தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். இதோ நமக்காக இன்று நம்முடைய உடல் நோயிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக, நம்முடைய எல்லா விதமான தடைகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவதற்காக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில பொன்னோ பொருளோ என்னகிட்ட இல்லை, மாறாக இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எழுந்து நட என்று சொல்லி எப்படி பேதுரு அறிக்கையிட்டாரோ, அந்த அலங்கார வாசலுக்கு முன்பாக அங்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு பேதுரு எப்படி சுகத்தை பெற்று கொடுத்தாரோ, அதே போல புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை என்று அவருடைய திரு சன்னிதானத்தை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் காண்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கடவுள் இதோ நமக்காக இன்றைய நாளில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே, அந்த அலங்கார வாசலின் முன்பாக எப்படி நடக்க முடியாத அந்த நபர் ஆண்டவரை சுகத்தை பெற்று கொண்டாரோ, அதே போல இன்றைக்கு உம்முடைய திருத்தலத்தை, உம்முடைய ஆலயத்தை நாங்கள் நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் ஆஞ்சையோடும் தேடி வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் வந்த வண்ணம் செல்லாதபடி, வெறுமையாய் செல்லாதபடி, ஆண்டவரை உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், எங்களுடைய எல்லா விதமான கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை பாதுகாப்பை கொடுத்தருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அலங்கார வாசலாலே என்கிற அந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி வீசிக்க வந்து நிற்கிறோம், நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே கரங்களை தட்டி பிரவேசிக்க வந்து நிற்கிறோமே. தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஆலயம் செல்வது, ஆலயம் வருவது, உம்முடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக அமர்வது எங்களுக்கு மற்றில்லா மகிழ்வையும் ஆண்டவரே பேரானந்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது. ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் உம்முடைய திருப்பிரசனத்தை நாடி கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல நாங்களும் ஏங்கி தவிக்கிறோம். ஆண்டவரே, வாஞ்சையோடு ஆர்வத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய பிரசனத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் வந்த வண்ணம் செல்லாதபடி, வெறுமையாய் செல்லாதபடி
உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய உடனிருப்பினால் எங்களை திடப்படுத்தும்படியாய், எங்களை வழி நடத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு இதோ இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுதே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோமே, நிவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ரோமேர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தையில் 1 மற்றும் 2 இப்படியாக வாசிக்கிறோம். கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள் என்று அங்கு பவுலுடையார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்வை அர்ப்பணியுங்கள். எது நல்லது, எது உகந்தது, எது கடவுளுக்கு ஏற்றது என்று சொல்லி உங்களுடைய உடலை கடவுளுக்கு உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று பவுலுடையார் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே இது இந்த வேளையில இது பலிகளை அல்ல, மாறாக நம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய இரக்கத்தை, நம்முடைய தூய உள்ளத்தை ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, நீர் வாழுகிற ஆலயமாக, நடமாடும் தெய்வங்களாக நாங்கள் வாழ வேண்டும் தகப்பனே, உயிருள்ள ஆலயமாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான கிருபையை ஆசிரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணித்து சிரசு முதல் பாதம் வரை நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி பாடுவோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினாரே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினாரே, கரங்களை தட்டி ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆராதனை இயேசுவே, கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி Hallelujah, Hallelujah, இயேசுவே, இயேசுவே, ஆராதனை, ஆராதனை. Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துவோமா? கண்கள் மூடுவோம். இப்படி நான் ஆராதிக்க வந்தேன், அன்பு கூற வந்தேன் என்கிற அந்த வரிகளை மட்டும் அப்படி சேர்ந்து பாடல் குழுவினரோடு தாளம் இல்லாம அப்படி சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. சேர்ந்து ஒரே குரலோடு துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அப்படி எல்லாரும் சிரசு முதல் பாதம் வரை ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, சிரசு முதல் பாதம் வரை எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களோடு உடன் பயணிப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ததற்காக, தன்னுடைய பிரசனத்தினால் அரவணைப்பதற்காக ஆண்டவரும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரும் நாங்கள் ஆராதிக்க வந்தோம் என்று சொல்லி அப்படி சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி, இயேசுவே ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாக எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் பிணக்குகள் ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக, அமைதியை கொடுத்ததற்காக, சமாதானத்தை கொடுத்ததற்காக, ஒற்றுமையை கொடுத்ததற்காக, மன நிறைவை கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே சேர்ந்து ஆராதிக்க வந்தோம் என்று சொல்லி பாடுவோமா? ஒப்பு கொடுத்து அப்படியே பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. சேர்ந்து ஒப்பு கொடுத்து துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. இயேசுவே மீண்டுமாக ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. மீண்டுமாக அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி, கடந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் மேற்கொண்ட எல்லா காரியங்களையும் உங்கள் திட்டங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு.
ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே ஆண்டவரே, கடந்த மாதத்துல எல்லா விதமான பேர் உதவிகளாலும் உம்முடைய நன்மைகளாலும் எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய உடனிருப்பினால் உம்முடைய பாதுகாப்பினால் நீர் எங்களை ஆளுகை செய்ததற்காக, எங்கள் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கடந்த மாதம் முழுவதுமாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடுவோமா? சேர்ந்து வாய்களை திறந்து கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கடந்த மாதம் முழுவதுமாக கடவுள் எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் அணுகாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்திருக்கிறார். இதோ கோழி தன் குஞ்சுகளை இறக்கைகளில் வைத்து பாதுகாப்பது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கூடாரத்திற்குள்ளாக வைத்து பாதுகாத்திருக்கிறார். நமக்கு ஒளியாக வழியாக ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆகவே நம்மை தப்பிவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே ஆண்டவரே, கடந்த மாதத்துல எந்த விதமான தீங்கும் எந்த விதமான பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்ததற்காக, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி இயேசுவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆராதிக்க வந்தோம் என்று சொல்லி அப்படியே சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. இது கடந்த மாதத்துல உங்களுடைய பங்கு திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற ஆண்டவர் மிக அற்புதமாக உதவி இருக்கிறார். மக்களுடைய நல்ல ஆதரவோடு ஒத்துழைப்போடு இதோ உங்களுடைய பங்கு திருவிழா, பாதுகாவலர்களுடைய திருவிழா மிக அற்புதமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 5 வருடங்களில் நல்ல பங்கு தந்தையாக செயலாற்றிய அருட்தந்தை சகாயராஜ் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். கடவுள் இவர்கள் வழியாக எண்ணிலடங்கா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய இருக்கிற மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக 2 தந்தையர்களையும் ஒப்புக் கொடுத்து அதே போல பங்கு திருவிழா எந்த விதமான குறைகளும் எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் மிக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய விதத்தில் நம்முடைய பங்கை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இந்த திருவிழா நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த பங்கு தந்தையர்கள், அதே போல மக்களுடைய அந்த பங்கு பேரவையினர், இயக்கங்கள், பக்த சபைகள், குழுக்கள், வழிபட சிறார்கள், பாடல் குழுவினர் என்று இந்த திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்த எல்லாரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து, இயேசுவே ஆண்டவரே, இப்படிப்பட்ட தாராள உள்ளம் கொண்ட மக்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக திகழ எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்புக் கொடுத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே எல்லாரும் கரங்களை மேலிருத்தபடி ஆண்டவரே இதோ ஆராதிக்க வந்தோம் என்று சொல்லி அப்படியே பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேல் எடுத்துங்க மக்களே. பிரியமானவர்களே, நிறைய பேர் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கை தூக்குங்க. வெக்கப்படலாம் பட வேண்டாம். ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடுங்க. கண்களை மூடி இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவரை உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக்கொடு, அப்படியே துதிப்போமா?
ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததற்காக, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய திருத்தலத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து துதிப்போமா? எல்லாருடைய கரங்களை மேலிட்டு அப்படியே கூப்பிடுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்தபடி சொல்லுங்க மக்களே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னை படைத்தவரே நன்றி, என்னை பாதுகாப்பவரே நன்றி, எனக்கு உரு கொடுப்பவரே நன்றி, என்னோடு உடன் பயணிப்பவரே நன்றி, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே நன்றி, எனக்கு என்னை விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து காப்பவரே நன்றி, என் குடும்பத்தில் அமைதியை தருபவரே நன்றி, ஒற்றுமையை கொடுப்பவரே நன்றி, சமாதானத்தை கொடுப்பவரே நன்றி, நோயிலிருந்து சுகம் கொடுத்தவரே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு உம்முடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அன்பாண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு நீரிடங்கா நன்மைகளை ஆசீர்வாதங்களை செய்திருக்கிற ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்கள் உம்முடைய வல்லமை அருட்கரம் அருட்காவல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா திட்டங்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெறுமனே வார்த்தையை கேட்பவர்களால் நின்று விடாமல் அதை செயல்படுத்த வாழ்வாக்க ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்திருளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைந்திட எங்கள் இதயங்களை நீரே தயார்படுத்தும்படியாய் ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்குடும்பம் உமது சாட்சிகளாக எங்களை உருமாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், நம்பிக்கையோடு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரே சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சத்தமே இல்லைப்பா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ கேள்வி மாற்றி கேட்குறேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு கேட்குறது பதிலாக நான் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதான் பிரச்சனை. இப்போ நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, எல்லாரும் அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிக்கங்க. நான் சொல்ல கையை பிடிங்கப்பா. நான் சொல்ல சொல்லுங்க, சரிங்களா? கடவுள் உங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடவுள் எப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறாரு? கோழை உள்ளத்தினை அல்ல, கட்டுப்பாடும் அன்பும் வல்லமையும் உள்ள, சரிங்களா, உள்ளத்தினை நமக்கு வந்து வழங்கி இருக்கிறார். அதனால் மீண்டுமாக கையில் பிடிங்க. இப்போ எல்லாரும் என்னையை பார்க்கக்கூடாது. யார் கையை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்களோ அவங்கள பாருங்கள். சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட அவங்கள பார்த்து நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? கடவுள் உங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். இப்போ கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும். வல்லமைனா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கணும் அர்த்தம், அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னால் 100 கிலோ தான் தூக்க முடியாது, 25 கிலோ தான் தூக்க முடியும். ஆனால் கடவுளால் இந்த உலகத்தையே தூக்க முடியும். குழந்தை இப்போ அந்தோனியார் வந்து குழந்தைய கையில் வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாரா இல்லையாப்பா? சரிங்க, குழந்தைய கையில் வைந்துறாரு. அப்புறம் பாருங்க, குழந்தைய வந்து பார்த்தா உலக உருண்டையை தூக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? வச்சிருக்கிறாரு இல்லையா? இப்போ நம்மளால அதிகபட்சம் 100 கிலோ தான் தூக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. நம்மளால ஒரு இடத்துல தான் உட்கார முடியும், இந்த நேரத்தில் இந்த இடத்துல மட்டும் தான் உட்கார முடியும். ஆனால் ஆண்டவரால் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்க முடியும். அதனால தான் கடவுள் சொல்றாரு பாருங்க, கடவுள் உங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கியுள்ளார். அதனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இது வந்து என்னுடைய வார்த்தை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தீமோத்தேயுக்கு 2வது புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7ல நமக்கு வந்து வாசிக்கிறோம். தீமோத்தேயுக்கு 2வது புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7ல. இப்ப பாருங்க, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தனை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே நமக்கு வந்து வழங்கி இருக்கிறாரு. அப்ப இந்த ஆண்டவர் இன்றைய நாள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, இன்றைக்கு நம்ம வந்து 2 கதைமாந்தர்களை கதாபாத்திரங்களை விவிலியத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஈசபேல், இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடு புத்தகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் ஈசபேல். சரிங்களா? இந்த ஈசபேல் கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஈசபேல் கதையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஈசபேல்னா யாருன்னு தெரியுமா? என்னப்பா புதுசா பாக்குறீங்க? ஈசபேல் அப்படிங்கிற ஒரு அரசி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையாப்பா? ஈசபேல் யாரு? ஆகாபினுடைய மனைவி. சரிங்களா? அப்போ ஒரு அரசன், ஆகாபினுங்கிற அரசன், அவருடைய மனைவி ஈசபேல். இப்போ இந்த ஈசபேல் என்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய கதாபாத்திரம் புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 20 முதல் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகத்தில் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 முதல் யாராவது எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 முதல். வாசிங்க, யாராவது வாசிக்கிறேன்பா. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 18 நானே வாசித்தரேன். தியத்திராவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: தீப்பிழம்பு போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட இறைமகன் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். உன் அன்பு, நம்பிக்கை, திருத்தொண்டு, மன உறுதி ஆகியவை எனக்கு தெரியும். நீ இப்பொழுது செய்து வரும் செயல்கள் முதலில் செய்தவற்றை விட மிகுதியானவை என்பதும் தெரியும். ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறைவாக்கினர் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறி பிறழச் செய்து அவர்கள் பரத்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள். அவள் மனமாற வாய்ப்பு கொடுத்தேன். அவளோ தன் பரத்தமையை விட்டு மனமாற விரும்பவில்லை. இதோ அவளை படுத்த படுக்கையாக்குவேன். அவளோடு விபச்சாரம் செய்வோர் அவள் தீச்செயல்களை விட்டுவிட்டு மனமாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன். அவளுடைய பிள்ளைகளை கொன்றளிப்பேன். அப்பொழுது உள்ளங்களையும் இதயங்களையும் துருவி ஆகிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களுள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பேன் என்று சொல்லி, இங்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 20 முதல் அதாவது 18 முதல் வரக்கூடிய அந்த பகுதியில் ஈசபேல் என்கிற அந்த பெண்ணை குறித்து நாம வந்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆகாபினுடைய மனைவி ஈசபேல், அவள் ஒரு அரசி. இப்போ அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஈசபேல் வந்து சிலை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவராக, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவராக, நாபோத்தி என்கிற அவருடைய அந்த நிலத்தை வந்து பிடுங்கி கொண்டவராக, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறார் அப்படின்னா பிடுங்கி கொண்டவராக, அவர் வந்து கொலை செய்தவராக அவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபேல் என்கிற அரசி வந்து இருக்கிறாங்க. இந்த 2 பெண்மணிகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அவரிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நம்மிடம் இருக்கிறதா? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை நம்மிடம் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் வந்து அப்புறப்படுத்தி விட்டு அதை விட்டுவிட்டு இன்றைய நாள்ல நாம் வந்து கடவுளுக்கு உகந்த பலியாக, உயிருள்ள பிள்ளைகளாக, நடமாடும் ஆலயங்களாக நம்மை நாம் வந்து ஒப்பு கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஈசபேல் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் என்று ஆங்கிலத்தில் வந்து சொல்றோம். சரிங்களா? இப்போ உதாரணமா, இப்போ நம்ம வீடுகள் வந்து சொல்லுவோம், அம்மா அப்பா இருக்கிறாங்க. இப்போ பாருப்பா அவங்க அப்பனை போலவே பேசுறாயா, அவங்க அம்மாவை போலவே வந்து அவன் நட உட பாவனை பேச்சு என்ன எல்லாம் யாரை போல இருக்குது, அவங்க அம்மாவை போலவே இருக்குதுப்பா, அம்மாவை போலவே நடக்கிறா, அம்மா போலவே பேசுறா என்ன என்று என்ன செய்வோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இரத்த உறவுகளை பார்த்து நம்ம வந்து சொல்லுவோமா மாட்டோமா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா இல்லை வேற உங்க உலகத்தில் நீங்க போயிட்டீங்களா?
என்னப்பா அமைதியாக இருக்கிறீங்க? எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் உலகத்தில் நீங்கள் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க மக்களே, அந்த ஈசபெல் என்கிற அந்த பெண்மணி, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல், அங்க வந்து அந்த அந்த ஆவி, அந்த தன்மை நமக்குள்ள இருக்கிறது. எப்படி நம்ம அம்மா அப்பாவுடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நமக்குள்ள வருகிறதோ பாருங்களேன். உங்க பிள்ளைங்க, ஒருவேளை இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, சின்ன வயசுல உங்களை தெரியாமல நம்மளை அறியாமலேயே நம்ம அம்மா அப்பா நீங்க பெம்பளை பிள்ளைங்க, என்னதான் நீங்க நடிகைகளெல்லாம் முன்மாதிரியா வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு உங்க அம்மா தான் ரோல் மாடல். முதல்ல நீங்க பார்க்கறது உங்க அம்மா தான். பெண்களுக்கு, ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய ஆளை நீங்க அந்த நடிகரை ரோல் மாடல் நீங்க எடுத்துக்கிட்டாலும், வீட்டில் உங்க அப்பா குடிகாரராக இருக்கலாம், முரட்டுத்தனமா இருக்கலாம், மூர்க்கத்தனமா இருக்கலாம், அவர் தான் உங்களுக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அப்ப நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நம்ம அம்மா அப்பா, இப்ப என்கிட்ட எங்க அப்பாவுடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்குது, சரிங்களா? அப்போ அதே போல பெண்கள், ஆண்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க அப்பாவுடைய குணாதிசயங்கள், உங்க அம்மாவுடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள் உங்கள் அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கிறது. அதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப், ஒருவேளை இந்த ஸ்பிரிட் ஆஃப் மை ஃபாதர், the spirit of my mother. அதே போல இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்கள், பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபெல், புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபெல், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் நமக்குள்ள இருக்கிறதா என்பது குறித்து இன்றைய நாளில் நாம சிந்திக்க, தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த இசபெல் என்கிற அந்த பெண்மணிகள், இந்த இரண்டு பேருடைய கதாபாத்திரம், அதை அவருடைய பண்பு நலன்களை சிந்திக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு கட்டுப்பாடுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நமக்கு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, எடுத்து வாசிங்க கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 22 எடுத்து வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 22. டக்கு டக்குன்னு எடுங்கப்பா, நேரம் இல்ல. தூயாவியாரின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இப்போ ஒரு மனிதன், இப்ப நான் இருக்கிறேன் இந்த இடத்துல, உங்களுக்கு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன், நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட அன்பை பத்தி பேசுகின்ற பொழுது நான் அன்பொழுக பேசணும், திட்டிக்கிட்டே அன்புனா இப்படிதான் இருக்கும், ஆனா அன்பு கோவப்படாது அப்படின்னு நான் சத்தம் போட்டு நான் மட்டும் திட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட பிரசங்கம் வச்சேன்னா நீங்க கேட்பீங்களா? என்னப்பா கேட்பீங்களா? என்னடா கத்திட்டே கிடக்குறேன், வாழ்னு கத்தி கிடக்குறேன். அன்பை பத்தி பேசுற, அன்பா பேசாம சும்மா அவன் பாட்டுக்கு வல்லு விழுந்துகிட்டு இருக்கிறானே, எரிஞ்செறிஞ்சு விழுவுறானே, என்ன நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நினைப்பீங்க, எல்லாம் ஒத்துக்கிறீங்க, சரிங்களா? அப்ப பாருங்க மக்களே, அப்ப இந்த இடத்துல இந்த ஈசபெல் என்கிற இந்த இரண்டு பெண்மணிகள் என்ன செய்யறாங்கன்னா, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குழுமத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதாவது தேவையில்லாத சித்தாந்தங்களை, தேவையில்லாத பொருளிகளை அவங்க பரப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த இசபெல் என்கிற பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அந்த அரசியல் முதல் அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அங்கு படிக்கிறப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இந்த நாபோத்து கொஞ்ச நிலம்தான், அந்த நிலத்தை சந்தோஷமா வாழ மூதாதையருடைய நிலம், அதுல சந்தோஷப்படுறாரு, 40 சந்தோஷப்படுறாரு. ஆனா இங்க ஆகாபு எல்லா ஊரே அவருடைய இடம் தான், ஆனா கொஞ்சம் இடத்த விட்டு கொடுக்க முடியல, ஏத்துக்க முடியல. இப்ப மனசோர்வடி இருக்கிறான். இப்ப மனைவி கேள்விப்படுறா, நீ ஏப்ப சோகமா இருக்கிற, ஏன் வருத்தமா இருக்கிற, என்ன காரணம் கேள்விப்படுறான், கேள்வி கேட்கிறான். அப்ப கணவன் ஆகாபு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான். சொன்ன உடனே என்ன நடக்குது? இப்ப ஆட்களை ஏவி விடுகிறான். ஏவி விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க அவள் விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப இன்றைக்கு அந்த ஈசபெலை போல நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அடுத்தவங்களை நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க விரும்புகிறோம். பண்றமா இல்லையா? பண்றமா இல்லையாப்பா? எல்லாரும் பண்ணுவான். நான் யாரு தெரியுமா? நான் சொல்றதை கேட்பியா மாட்டியா? சொல்லல, நான் சொல்றதை கேட்கல, உனக்கு சோலி முடிஞ்சிச்சு. நீ அன்பியத்தில் ஒண்ணு இருக்க முடியாது, பங்கு பெறல பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, இந்த வாழெல்லாம் ஆட்ட முடியாது. அப்போ நமக்கென்று ஆதரவாளர்கள், என் பேச்சை யாரு கேட்பா?
அங்க வந்து உண்மை இருக்காது, அந்த இடத்துல உண்மை இருக்காது, அங்கு நியாயமா இருக்காது, நீதியானதாக இருக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? அங்க அப்படியே அமைதியாக இருந்து அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும். அக்கிரமம் நடக்கின்ற பொழுது நாம குரல் கொடுக்காம அவர்களோடு சேர்ந்து பேசி புட்டாங்களா, என்ன இப்படி பப்ளிக்ல பேசி புட்டாரா, நான் வச்சுக்கிறேன் பாரு, அவரை விட மாட்டேன். 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்காம, நாக்கப்படுங்க 4 வார்த்தை கேட்காம, கேள்வி கேட்காம நான் விட மாட்டேன், பழி வாங்க விட மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு குடும்பத்துல தொடங்கி ஒரு 3 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல தொடங்கி ஒரு 1000 குடும்பம் இருக்கக்கூடிய பங்குல தொடங்கி, சரிங்களா, நாடுகள்ல என்ன செய்யுது அப்படின்னா அது பிரதிபலிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப இன்றைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் அது என்ன யார்கிட்ட இருக்குது? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. எனக்கு இவங்களை பிடிக்கலப்பா, இந்த அக்காவை பிடிக்கல, நான் என்ன பக்கத்துல அக்காவை என் பக்கம் இழுத்துறேன், இழுத்து அந்த அக்காவுக்கு எதிராக நான் புரணி பேசுறேன், அள்ளி விடுறேன். அக்கா கேள்விப்பட்டீங்களா, நான் கூட்டத்தில் பேசுவேன், நீங்க வந்து இந்த அக்காவை பத்தி சொல்லணும். அப்படிதான் நாபத்துக்கு நடக்குது. அப்போ கூப்பிடுறா, ஆகாபு கூப்பிடுறா, நடந்து இசபேல் கூப்பிடுறாங்க, இதை விட வேற இடத்த கொடுக்குறேன்ப்பா இப்படி சொல்றாங்க. கேட்கல, இது என் மூதாதருடைய இடம்பா, என் பாட்டம் பூட்ட இடம்பா, என்ன அதுல பெருமை இருக்குதுப்பா, ஆசீர்வாதம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நாபூத் அப்படியே கெஞ்சுறாரு, அப்படியே ரொம்ப மன்றாடுகிறார். கேட்கல. இப்ப இசபேல் என்ன பண்றா? ஆட்களை திரட்டி அங்க வந்து அவருக்கு எதிராக கிளர்ச்சிகளை கிளர்ந்தலை செய்து அங்கு அவரை கொண்டளிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கொலை பண்ண மாட்டோம், கொலை பண்ண கொஞ்சம் பயப்படுவோம், யாரா ஜெயிலுக்கு போறது, அப்ப குடும்பம் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும், பயப்படுவோம். ஆனால் வார்த்தையினால் அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுத்து கொண்டு இருக்கிறோம், அடுத்தவங்க வாழ்க்கைய நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து இருக்கிறோம். பாருங்க, திருமணத்துல என்னென்ன காரியம் நடக்கிறது பாருங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிட்டு நீங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த மருமகனை அல்லது அந்த மருமகளை சேர்ந்து வாழ விடாமல் இன்னைக்கு தடுப்பது யார்? பெரும்பாலான நேரங்கள் இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள். எங்க புள்ள நம்மளை விட்டு போயிருமோ, கடைசி காலத்துல யார் நம்மளை பாத்துக்குவா, நம்மளை கைவிட்டுருவாங்களே. அப்ப என்ன பண்றாங்க? மருமகனை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப மாப்பிள்ள அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்கிட்டு அடிபடுறான், அங்கிட்டு அடிபடுறான், இங்கிட்டு போனா போயிரு, அத்தோட உங்க அம்மா வீட்டோட போயிரு, அப்படியே அங்கேயே வாழ்ந்துரு என்று மனைவி சொல்றா. இங்க மனைவியோட கூட இருந்தா அல்லது மாமியார் வீட்டோட கூட இருந்தாங்க அப்படின்னா, ஓ மனைவி உன்னை முந்தானையில முடிச்சு போட்டாலோ சொல்றமா இல்லையா? நடக்குதா இல்லையாப்பா? நடக்கிறது. கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படியே மாமனார் மாமியாரை பத்தி அவதூறு பரப்புறது, நாத்தனாரை பத்தி அவதூறு பரப்புறது, ஓப்படியால பத்தி அவதூறு பரப்புறது, கொழுந்தனாரை பத்தி அவதூறு. வேற என்ன உறவு முறை இருக்குது? அத்தை, மாமா, கொழுந்தனார், நாத்தனா, ஓப்படியா, வேற ஏதாவது இருக்குதா? என்னப்பா உறவு முறை இருக்குதா? எல்லாரையும் பற்றி அவதூறு பரப்புறது. தன் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் குடும்பத்தை வைத்திருக்க இன்றைக்கு நாம் எல்லாருமே முற்படுகின்றோம். அல்லது பணத்தை கொடுத்து வாங்குவது, அங்கு தப்பு நடக்கும். நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. குடும்பத்தில் எப்படி இங்க வந்து ஈசபேல் அங்க வந்து பணத்தை கொடுத்து அங்க ஆட்களும் திரட்டுகிறாரோ, பொய் சொல்ல அங்க ஆதரவை தேடுகிறாரோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாருமே தப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் இஸ் இன் அஸ். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஈசபேலுடைய ஆவியார், அந்த கெட்ட ஆவி, கெட்ட எண்ணம் நம்ம எல்லாத்துக்குள்ளே வந்து இருக்கிறது. அடுத்தவங்களை அப்படியே பயத்திலே வச்சிருக்கிறது. ஐயோ வேணாங்க, அவரை மீறி நான் ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுங்க, நான் ஏதாவது செஞ்சுட்டேன்னா அவ்வளோதான், வார்த்தை மீறி செஞ்சுட்டா அவ்வளோதான், பேசிட்டா அவ்வளோதான். நடக்கிறது வேற. வீட்டில் இடம் கிடைக்காது, சொத்துல பங்கு கிடைக்காது, வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. இப்படிப்பட்ட அச்சுறுத்தக்கூடிய அடுத்தவருடைய வாழ்க்கையை வந்து வார்த்தைகளால் வந்து கத்தி எடுத்து குத்தல, துப்பாக்கி எடுத்து சுடல, வாளால வெட்டல. ஆனால் ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மக்களே, வார்த்தையினால் நம்முடைய பேச்சினால அடுத்தவங்க வாழ்க்கையை நாம் வந்து அழித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாருமே தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்.
தூய ஆவியானவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக, உறுதி பூசல் என்கிற அருளடையாளம் வழியாக நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆவியின் கனிகளால், கொடைகளால், வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப எனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறாருன்னா நான் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுப்பேனா? என்னப்பா, கெடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் நம்மளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஈசபேலின் ஆவி நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. அப்போ நாம பிறரை கட்டுப்படுத்துகிறோமா? பிறருக்கு அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்துகிறோமா? கொஞ்சம் நாம யோசித்து பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக எடுத்து வாசிங்க மக்களே. 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4 எடுத்து வாசிங்களே. 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4. ஆகவே அச்சமுற்று 19 3 4 1 அரசர் 19 3 4. ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதேயாவில் இருந்த பெயர்செபுலை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசி தியானிப்பதற்கு முன்பதாக இதை முந்தைய அதிகாரத்தை நம்ம படிக்கணும். 1 அரசர்கள் படிக்க வேண்டாம், அந்த நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 1 அரசர்கள் அதிகாரம் 18 ஆகாப் அரசர் என்ன செய்கிறான்? பாகால் இறைவாக்கினரை, அதாவது 450 போலி இறைவாக்கினர் அழைக்கிறான். அப்ப பாகால் தெய்வத்தை வழிபடுகின்றான். இப்ப இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகிறது? யாரு கொடுக்கப்படுகிறது? இறைவாக்கினர் எலியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவாக்கினர் எலியா என்ன பண்றாரு? போறாரு, அரசனை பார்க்கிறாரு. டேய், நீ பண்றது தப்புடா, நீ பண்றது தப்பு. ஒரு அரசனா இருந்துகிட்டு மக்களுக்கு முன்மாதிரியா இல்லாம நீ போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, போலித்தன நம்பிக்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறாய். நீ பண்றது சரியில்லை என்று சொல்லி என்ன செய்யறாரு? அங்க எச்சரிக்கிறார். இப்ப அங்கே போட்டி நடக்குது. நீ பலிபீடம் கட்டி எழுப்பு. நான் ஒரு ஆள் நிக்கிறேன், ஒத்தாள் நிக்கிறேன். 450 எத்தனை பேரும் கூட்டிக்கோ, எத்தனை இறைவாக்கினோம் கூட்டிக்கோ, எல்லாரும் வரட்டும், அவங்களும் பலி ஒப்பு கொடுக்கட்டும், நானும் பலி ஒப்பு கொடுக்கிறேன். யாருடைய பலியை ஆண்டவர் கேட்கட்டும் என்று சொல்லி அங்க இறைவாக்கின எலியா ஆகாபிட்ட சவால் விடுகிறார். வர்றாங்க, 450 பேர் வர்றாங்க. அவங்க அப்படியே பலி ஒப்பு கொடுக்கிறாங்க, கலந்து பலி ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் நடக்கல, ஒரே கூப்பாடு. எப்படி அல்லேலூயா, வெறுமனே வார்த்தைகள், பிதற்றல்கள், வெறும் வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து வரல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அங்க பிதற்றல் நடக்கிறது, ஒன்னும் நடைபெறவில்லை. ஆனா அந்த மாலை வேளையில அங்க இறைவாக்கினர் எலியா பலியை ஒப்பு கொடுக்கிறார். பலியை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய விண்ணக கடவுளுக்கு மன்றாடுகிறார். மன்றாடுகின்ற பொழுது அங்க நெருப்பு வருகிறது. பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இத நாம 1 அரசர்கள் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். இப்ப ஆகாப் அரசனுக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறது. தான் தோற்றுவிட்டோமே என்கிற ஒரு விதமான வன்மம், கோபம் அவனுக்கு வருகிறது. அப்ப என்ன பண்றான்? முகபாட்டத்தோடு இருக்கிறான். இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகிறது? யாரு கேள்விப்படுறா? ஈசபேல் கேள்விப்படுகிறார். இப்ப வாசிங்க மீண்டுமாக 1 அரசர் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் எடுத்து வாசிங்க. 1 அரசர் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல். எலியா செய்த அனைத்தையும் பொய் இறைவாக்கினர் அனைவரையும் அறிவாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தார். எனவே ஈசபேல் எலியாவிடம் நல்ல கவனிங்க. எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நாமெல்லாம் பிளாக்மெயில் பண்றோம் இல்லையா? உங்க பிள்ளைங்கள்ட்ட, உங்க பிள்ளைங்க லவ் பண்ணுவாங்க, ஒருவேளை ஜாதி கடந்து லவ் பண்ணலாம், அல்லது வேற்று இனத்தவர் நீங்க லவ் பண்ணலாம், அல்லது ஏழையா பொருளாதாரத்தில் பின்தங்கி கூட லவ் பண்ணலாம், அல்லது ஒரு குடிகாரன் லவ் பண்ணலாம், வேலைக்கு போக லவ் பண்ணலாம். இப்ப பெற்றோர் உங்களுக்கு நீங்க கேள்விப்படுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ண, நான் என்ன பண்ணிக்குவேன்? தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். அல்லது சொத்துக்காக, ஆடம்பரத்திற்காக, வசதிக்காக இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? போய் சொத்துக்காக அங்க போய் அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, அந்த பொண்ணு நல்லவங்களா கெட்டவங்களா, அதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது. அந்த அம்மா அப்பா பண்பானவங்களா, அதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது. எதுவுமே விசாரிக்காம சொத்து இருக்குதுப்பா, காசு இருக்குதுப்பா, நான் போனா அந்த வீட்டுக்கு போனா என் பையன் நல்லா இருப்பான், என் புள்ள நல்லா இருக்கும்பா என்று தவறாக கணக்கு போட்டுக்கொண்டு இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க ஒரு பயத்தின் ஆவியை கொடுக்கிறீங்க, கட்டுப்பாட்டின் ஆவியை கொடுக்கிறீங்க. எப்படி ஈசபேல் அங்க என்ன செய்யறாங்க? நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள நான் உன்னை நீ சாகலன்னா, நீ செத்து போகலனா என் தெய்வங்கள் என்னை தண்டிக்கட்டும் என்று சொல்லி அங்க தூது அனுப்புகிறார். இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நேரடியா பேச மாட்டீங்க. எப்படி? அதாவது உங்க யாரு ஃப்ரெண்டு அல்லது யாருக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, மாமா கிட்ட க்ளோஸா இருப்பாங்க, அத்தை கிட்ட க்ளோஸா இருப்பாங்க, தாத்தா கிட்ட க்ளோஸா இருப்பாங்க, நெருக்கமா இருப்பாங்க. அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்லி எப்படியா மனசை மாத்துங்க. சொல்லுங்க, நான் கேட்கலன்னா செத்து போயிடுன்னு சொல்லுங்க. ஏதாவது தின்னு புட்டு ஏதாவது குடிச்சு விட்டு செத்து போயிடான்னு சொல்லுங்க, மிரட்டுங்க. பண்றமா இல்லையா? பண்றீங்களா இல்லையாப்பா? எல்லாம் நடக்கும். ஆனா அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப நடக்குது, எல்லாம் ஒத்துக்கிறீங்க. இப்ப பாருங்க மக்களே, பல நேரங்கள்ல இன்றைக்கு நீங்களும் நானும் கோயிலுக்கு வர்றோம், தியானத்துல பங்கெடுக்கிறோம், நற்கருணை ஆராதனையில பங்கெடுக்கிறோம், ஒப்புர அருளடையாளத்துல பங்கெடுக்கிறோம், எல்லா ஆன்மீக காரியங்கள்ல பங்கெடுக்கிறோம். ஆனால் இந்த ஈசபேலின் ஆவி நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. இதை நாம அறியாமல் இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை யோசித்து பார்க்கணும். நான் யாரையாவது பிளாக்மெயில் பண்றேனா? என்னிடம் இருக்கக்கூடிய பணம், என்னிடம் இருக்கக்கூடிய சொத்து, என்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம், என்னிடம் இருக்கக்கூடிய ஆள்பலம், இதெல்லாம் வச்சு நான் அடுத்தவன் பேரை கெடுக்கிறேனா? அடுத்தவன் பேருக்கு வாழ்க்கையில அவதூறு பரப்புறேனா? அடுத்தவன் வாழ்க்கையில நான் என்னிடம் இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறேனா? அப்படி அழிச்சோம், அப்படி வாழ்ந்தோம்னா நமக்கும் விவிலியத்தில் வருகிற இந்த ஈசபேலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அப்ப ஆண்டவற்றை இன்றைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஈசபேலின் ஆவியை அப்புறப்படுத்தும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20 எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20. திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20. உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறைவாக்கினர் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறிபிரளச் செய்து அவர்கள் பரத்தமில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக இசபேலின் ஆவி என்ன செய்கிறது அப்படின்னா, காம உணர்வை தூண்டுகிறது, இச்சையை, உடல் இச்சையை தூண்டுகிறது. உதாரணமா, நான் சமீபத்தில் ஒரு தியான உரை, அதாவது ஃபாதர் மைக்கேல் பையப்பிள்ளை என்கிற வின்சென்ஷன் ஃபாதர், அவர் ஒரு தியான உரை வழங்குகிறார். அந்த உரையில் அவருடைய சாலக்குடி டிவைன் ரெட்ரீட் சென்டரில் நடந்த நிகழ்வை மேற்கோள் காட்டுகிறார். ஒரு பெண்மணி, அதாவது இளம் பெண், அந்த இளம்பெண் தியானத்தில் பங்கெடுக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அவங்க ஆர்வமாக பங்கெடுக்கலை.
அப்போ கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த சகோதரி அந்த இளம்பெண் தந்தை மைக்கேல் பையப்பிள்ளை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு வந்து குருக்கள் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு வந்து நான் ஜெபமாலை சொல்ல மாட்டேன், நான் திருப்பலியில் பங்கெடுக்க மாட்டேன், ஒப்புரவு அடையாளத்தில் பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அந்த ஃபாதர் மைக்கேல் பையப்பிள்ளை கிட்ட அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை வந்து எடுத்துரைக்கிறாங்க. அப்போ ஃபாதர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இது அவருடைய அனுபவம், அவருடைய சாட்சியத்தை அவருடைய தியான உரையில வந்து வழங்குகிறார். அதை நான் வந்து சமீபத்தில் கேட்டதுதான். அப்போ அப்படியே கொஞ்சம் ஆழமா வந்து அந்த சகோதரிட்ட வந்து பேசுகின்ற பொழுது அந்த சகோதரி ஒரு குருவானவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அந்த சகோதரி ஒரு குருவானவரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஆசை வார்த்தை சொல்லி எதுவும் நடந்துருச்சு. இப்போ அந்த சகோதரி என்ன பண்றாங்க? கடவுளை பழி வாங்கணும். நல்லா கவனிங்க, அந்த சகோதரி செய்த காரியம் கடவுளை பழி வாங்கணும். கடவுளை பழி வாங்கணும்னா என்னால் நேரடியா பழி வாங்க முடியாது. அப்ப கடவுளுக்கு பணி செய்கிற குருக்களை நான் தவறாக வழிநடத்துகின்ற பொழுது, அவங்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைகளை, உடல் ஆசைகளை, உடல் இச்சைகளை தூண்டுகின்ற பொழுது, உடல் ஆசைகளை, உடல் இச்சைகளை தூண்டுகின்ற பொழுது அவங்களை நான் என்ன செய்வேன்னா, குருக்களை தவறாக நெறிப்பிரள செய்கின்ற பொழுது நான் கடவுளை பழி வாங்குவேன் என்பதுதான் அவர் மனசுக்குள்ள எடுத்த ஒரு தீர்மானம். இது நான் கதையெல்லாம் சொல்லல, அது யூடியூப்ல இருக்கிறது. தந்தை மைக்கேல் பையப்பிள்ளை அவருடைய அனுபவத்தை அவர் வந்து பகிர்ந்து கொள்கிறார். சாலக்குடி ரெட்ரீட் தியான மையத்தில் நடந்த அனுபவம். அப்ப நான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்ப ஏதோ ஒரு குருவானவர் அவர் தவறான முறையில் அணுகி இருக்கிறார். அந்த அணுகுமுறை இந்த சகோதரிக்கு எதிர்மறையான தாக்கத்தை விளைவு வந்து ஏற்படுத்துகிறது. எதிர்மறையான தாக்கத்தை விளைவு ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த சகோதரி என்ன பண்றாங்க? குருக்கள்கிட்ட போய் வேணுக்குமே பேசி நம்பரை வாங்கி பிளாக்மெயில் பண்றது, ட்ராப் பண்றது இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் நாம் வாழுகிற அந்த சமூகத்துல குருக்கள் ட்ராப் பண்ணப்படுறாங்க. ஆசை வார்த்தைகளை பேசுறாங்க, அப்படியே நல்லது செய்வது போல செய்யறாங்க. ஏன்னா தங்களுக்கு பணத்திற்காக அல்லது மற்ற தேவைகளுக்காக அப்படியே குருக்களை தவறாக பயன்படுத்தக்கூடியது. குருக்களுடைய பலவீனத்தை நீங்கள் வந்து மக்கள் இன்றைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தூது அனுப்பி விடுதல், தேவையில்லாத சல்லாபங்களை ஏற்படுத்துதல், தேவையில்லாத சோதனைகளை குருக்களுக்கு கொடுத்தல், அவர் எப்ப தனிமையா இருக்கிறார் என்று பார்த்து அந்த நேரத்தில் பார்க்க போறது, ஆசை வார்த்தைகளை சொல்வது, போன்ல ரெக்கார்டு பண்றது எல்லாம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. மாட்டிக்கொள்கிறார்கள், நெறி தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஊழியர்களை, கடவுளுடைய பணியாளர்களை நெறிப்பிரள செய்யக்கூடிய காரியங்கள் இன்றும் நாம் ஆளுகிற இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, அப்ப அந்த தந்தை மைக்கேல் பையப்பிள்ளை அவர் நல்ல கவுன்சிலிங் கொடுத்து, நல்ல ஒரு இன்னர் ஹீலிங், அந்த உள்மன காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஆராதனையில பங்கெடுக்க வைத்து, மன்னிக்க சொல்லி, அந்த குருவானவரை மன்னிக்க சொல்லி அவருக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய வாழ்வை வந்து கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20 வாசிக்கிறோம் அல்லவா? அங்க எப்படி இந்த இசபெல் அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் தன்னை ஒரு இறைவாக்கினர் என்று கருதி கொள்கிறார். தன்னை ஒரு இறைவாக்கினர் என்று கருதி கொள்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க? அந்த அம்மா தன்னுடைய பெண் என்கிற அந்த உணர்வை அந்த பயன்படுத்தி கொண்டு, தன்னுடைய உடல் தோற்றத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கு வரக்கூடிய மக்களுக்கு, கடவுளுடைய அடியார்களுக்கு, மக்களுக்கு வந்து தவறான, எதிர்மறையான அல்லது சோதனைகளை வந்து கொடுக்கக்கூடிய வந்து பார்க்கிறோம். இதே ஒரு அந்த ஸ்பிரிட், இந்த ஆவி பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபெலுக்கும் இருக்கிறது. எடுத்து வாசிங்க 2 அரசர்கள் அதிகாரம் 9 இறைவார்த்தை 30 எடுத்து வாசிங்க. 2 அரசர்கள் அதிகாரம் 9 இறைவார்த்தை 30 எடுத்து வாசிங்க. டக்கு டக்குன்னு எடுங்கப்பா, நேரம் இல்ல. 2 அரசர்கள் அதிகாரம் 9 இறைவார்த்தை 30. ஏகு இஸ்ரேலுக்கு வந்து கேள்வியுற்ற இசபெல் தன் கண்களுக்கு மையிட்டு, நல்லா கவனிங்க, தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடிகளை அழகுபடுத்திக் கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம வாசிப்பதற்கு முன்பதாக, தியானிப்பதற்கு முன்பதாக, ரொம்ப மாதிரி ஊர் வந்துட்டு இருக்கு. முதல்ல நல்லா இருந்துச்சு, உருன்னு வந்துட்டு இருக்கு.
இந்த நிகழ்வை வாசிக்கிறதுக்கு முன்பாக நம்ம 2 அரசர்கள் அதிகாரம் 8 அதே போல அதிகாரம் 9 நம்ம படிக்கின்ற பொழுது அங்கு இறைவாக்கினர் எலியா யாரை அரசராக தெரிவு செய்கிறார்? ஏகுவை என்ன செய்யறார் அப்படின்னா அரசராக அங்கு அருள்பொழிவு செய்கின்றார். சரிங்களா? அதெல்லாம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல படிக்கின்ற பொழுது அங்கு ஏகு 9வது அதிகாரத்தில் அரசனாக மாறுகின்றார். அதற்கப்புறம் இந்த ஏகு அரசன் என்ன பண்றான்? யோராம் என்கிற நபரை அவங்க கொலை செய்யப்படுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அங்க அகசியா என்பவர் கொலை செய்யப்படுகிறார். யாரால கொலை செய்யப்படுகிறாங்க? ஏகுவால், மன்னன் ஏகுவால் கொலை செய்யப்படுகிறான். இப்ப இந்த செய்தி எல்லாம் கேள்விப்படுகிறான். யாரு கேள்விப்படுறா? இசபேல் கேள்விப்படுகிறான். இப்போ இந்த இசபேல், இந்த ஏகு என்ன பண்றா? இசபேலை நோக்கி போறா. இசபேலை நோக்கி போகின்ற பொழுது நீங்க பழைய காலத்து படம் எல்லாம் பார்த்த தெரியும், அந்த அரசர்கள் படம் எல்லாம் பார்த்த தெரியும். இந்த ட்ராய், ஸ்பார்டகஸ், மற்ற அந்த வரலாற்று படங்களை நீங்க பார்க்கின்ற பொழுது அதுல என்ன பண்ணுவாங்க? ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை தோற்கடிக்கின்ற பொழுது அங்குள்ள எல்லாத்தையும் அடிமைகளாக அழைச்சிட்டு வந்துருவான். அடிமைகளாக அழைச்சிட்டு வந்துருவான். அப்போ அதுல வைப்பாட்டிகளா வைத்துக் கொள்ளலாம். ஒண்ணு அடிமைகளா வைத்திருக்கலாம், அல்லது வைப்பாட்டிகள் வைத்துக் கொள்ளலாம். உடைமைகளை எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அப்புறம் அங்குள்ள இருக்கிற அரசருடைய மனைவி தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்ளலாம், வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது அடிமையாக வைத்துக் கொள்ளலாம். அதே போலதான் இங்கு இந்த இசபேல் என்ன பண்றார் அப்படின்னா கேள்விப்படுறான். ஏகு இத்தனை பேர்த்த கொன்னுட்டான். கேள்விப்பட்ட உடனே இப்ப தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, இப்ப வாசிங்கக்கா 2 அரசர் அதிகாரம் 9 இறைவார்த்தை 30 வாசிங்க. ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற இசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்திக் கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், காமம், அந்த இச்சை, கட்டுக்கடங்காத காம உணர்வு அல்லது இந்த உடல் தோற்றத்தை அழகை பயன்படுத்தி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. இது வெறுமனே குருக்களுக்கு மட்டுமல்ல, உங்க இல்லற வாழ்க்கையில, குடும்பத்தில் இன்றைக்கு பிரமாணிக்கமின்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திருமணத்துக்கு முந்தைய உறவு தகாத உறவு, திருமணத்திற்கு பின் தகாத உறவு, இப்ப பிரமாணிக்கமற்ற நிலை ஏற்படுகிறது. அப்போ என்ன நடக்குது? அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல், அந்த ஆவி நமக்குள்ள குடிகொண்டு இருக்கிறது. இது வெறுமனே பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இருக்கிறது. உடல் சார்ந்த சோதனைகள், இச்சைகள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, குருக்களுக்கும் இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இந்த உணர்வு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட உணர்வு இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14 எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14 எடுத்து வாசிங்கப்பா. ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த கதை நமக்கு தெரியும், தாவீது பாத்ஷேபா. சரிங்களா? இப்ப தாவீது அவருக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, புத்தி, காம புத்தி கொஞ்சம் நிலை தடுமாறிட்டாரு, புத்தி பேதலிச்சிருச்சு, அப்படியே சோதனை வீழ்ந்துட்டாரு. இப்ப என்ன நடக்குது? கடவுளுடைய பேர் அவமரியாதை செய்து விட்டார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி. அப்ப ஊர்ல உள்ளவள என்ன பண்ணுவா? எப்படி அந்த சகோதரி சொன்னா இல்லையா, எப்படி கடவுளுடைய ஊழியர்களை, குருக்களை அந்த சகோதரி அவங்க தொந்தரவு செய்கிறாரோ, டிராப் பண்றாரோ, கடவுளுடைய பெயருக்கு பங்கம் ஏற்படுத்த வேண்டும், அவமரியாதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் நடக்கிறதோ, அதே போல தாவீது தன்னுடைய பொறுப்பை உணராம கொஞ்சம் தடுமாறிட்டாரு.
அதனால என்ன நடக்குது? அவருக்கு மட்டும் அங்க வந்து அவமானம் அல்ல, மாறாக அவர் நம்புகின்ற கடவுளுக்கும் அவமானம் ஏற்படுகிறது. அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால். அப்ப கடவுளுடைய பெயருக்கு நீங்க கடவுளுடைய சன்னிதானத்துல தான் வாக்குறுதி கொடுக்கிறீங்க. கணவன் மனைவி நீங்க உங்களுடைய வாக்குறுதி கொடுக்கிறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன். குருக்கள் 1000 வாக்குறுதி கொடுக்கிறோம், கற்பி என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறோம். அதுல நாங்க பிரமாணிக்கமா இல்ல அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, மாறாக கடவுளுக்கு நாங்கள் அவப்பெயரை கொண்டு வருகிறோம். இது குருக்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கை வாழுகிற நீங்களும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் கணவனை விட்டு உங்கள் மனைவியை விட்டு இன்னொரு ஆணை இன்னொரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறீர்களோ, தகாத வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, நம்பிக்கை இழந்து போகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் அவப்பெயரை கொண்டு வருவதில்லை, மாறாக நாம் நம்புகின்ற கடவுளுக்கு அவப்பெயரை கொண்டு வருகிறோம். இது நான் சொல்லலப்பா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து கொடுக்கிறது. அப்ப நம்மள அறியாமலே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் தெரியாம அப்படியே ஒடுப்பா நம்ம உலகத்தில் நடக்காத நினைக்கிறோம். இப்ப நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை என்ன? ஊர்ல நடக்காததையா நம்ம இன்னைக்கு என் புள்ள செஞ்சுட்டான், என் வீட்டுக்காரர் செஞ்சுட்டாரு, அப்படியே போகிற போக்குல அப்படியே ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போய் கொண்டு இருக்கிறோம் மக்களே. இது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது. இப்ப நான் தப்பு செய்யறேன்னா இந்த தப்பு என்னை மட்டும் பாதிக்கல, நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. அப்ப அதனால இப்படிப்பட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் எப்படி இங்க வந்து ட்ராப் பண்றதற்காக, நான் என்னுடைய உடலை அடுத்தவங்களை ட்ராப் பண்றதுக்கு பயன்படுத்துறேன்னா அது விபச்சாரம். அப்ப அந்த ஆவி நல்ல ஆவி அல்ல, கெட்ட ஆவி, தீய ஆவி. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒருவேளை நான் கொடுத்த வாக்குறுதியில பிரமாணிக்கத்தோடு இல்லனா, நம்பிக்கையோடு இல்லனா, ஆண்டவர்கிட்ட இன்றைய நாள்ல நம்ம வந்து மன்றாடணும், மன்றாட வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எப்படி தாவீது அழுது புலம்பி மன்றாடினாரோ, அழுது புலம்பி மன்றாடினாரோ, அதே போல நீங்களும் நானும் அழுது புலம்பி மன்றாட அழைக்கப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஈசபெலின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, தவறான சிந்தனைகளை போதனைகளை நமக்கு கொடுக்கிறது. எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 20 மற்றும் 21 மீண்டுமாக வாசிங்க. அவள் மனமாற 20 இருந்து வாசிங்கக்கா, 20 இருந்து மீண்டுமாக வாசிங்க. ஆயினும் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபெல் என்னும் பெண்ணை கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறைவாக்கினர் என கூறிக்கொள்கிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஒரு கடவுளின் பணியாளர், கடவுளுடைய ஊழியர் என்ன செய்யணும்னா, நல்ல காரியங்களை நல்ல போதனைகள் நம்ம வந்து அறிவிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை மக்களுக்கு அறிவிக்கணும். இதை நாங்க குருவாக அருள்பொழி செய்யப்படுகின்ற பொழுது நாங்க அதை வாக்குறுதியாக கொடுக்கிறோம். மக்களுக்கு வந்து தேவையில்லாத திருச்சபையினுடைய போதனைகளை, சரிங்களா, திருத்தந்தையினுடைய போதனைகளை நாங்கள் மக்களுக்கு அறிவிப்போம். இதை கடந்த வந்து என்ன செஞ்சிட மாட்டோம் அப்படின்னா, இப்ப கடந்த மாசம் நம்ம ஃபாதர் வந்து பொறுப்பெடுத்தாங்க. அப்ப பொறுப்பெடுக்கிற நம்பிக்கை அறிக்கை வாசித்தாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்க ஒரு சில ஜபங்கள் இருந்தது, அதை வாசிக்கிறாரு. அதாவது திருச்சபையுடைய கோட்பாட்டை மீறி வந்து என்னுடைய மறைவுரை இருக்காது, என்னுடைய பிரசங்கம் இருக்காது, என்னுடைய வாழ்வு இருக்காது. அப்ப அது ஒரு சத்திய பிரமாணம், வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு பல நேரங்கள்ல போலி பிரசங்கங்கள். இன்றைக்கு மக்கள் உண்மையிலேயே ஒரு பக்கம் எனக்கு கோபம் வருகிறது, இன்னொரு பக்கம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கு விஞ்ஞானம் சமூக வலைதளங்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு. யாரு சொல்றது உண்மை, அவர் சொல்றது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கிறார், ஆமென், என்ன கைத்தட்டிக்கிட்டு. அது விவிலியத்தினுடைய பின்புலத்தோட இருக்கிறதா, திருச்சபையுடைய பாரம்பரியத்தோட இருக்கிறதா?
எதையும் பார்க்கறது இல்ல, கண்டதையும் பார்க்கறது, கண்டதையும் கேட்கறது. கடைசியில இங்கேயும் உண்மையா இல்ல, அங்கேயும் உண்மையா இல்ல. நம் நல்ல கிறிஸ்தவர்கள வாழல. கெட்ட போதனைகள், போலியான போதனைகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, கேட்பதற்கு இன்றைக்கு இனிமையாக இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில திருச்சபை அது உண்மையிலேயே அது வரலாற்று பூர்வமா உண்மையா? கடந்த வாரம் ஃபாதர் பூசைக்கு எங்க யூடியூப் மாசுக்கு வந்தாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டேன். ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவர், அவர் என்கிட்ட சாதனை விளக்க சந்தேகம் கேட்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து கேட்கிறார். கடைசியில் நீ வந்து கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியமா? நான் சொன்னேன், இங்கே பாருங்க, நான் கிறிஸ்தவன், நான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறேன், நான் வந்து பைபிளையும் நம்புகிறேன், சரிங்களா? இப்போ பைபிள் நம்ம எல்லாருமே ரெண்டையும் நம்புகிறோம். பைபிள் ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை நம்புகிறோம். நம்புறீங்களா இல்லையாப்பா? இல்லை நீங்களா அப்படி இப்படி இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த பிரைஸ் லார்ட் எதற்கு அப்படி இப்படி இருக்கிறதுக்கா இல்லை நம்புறதுக்கா? இந்த பிரைஸ் லார்டு அப்படி இப்படி இருக்கிறதுக்கா? நான் அங்கே சபைக்கும் போய்க்குவேன், இங்கேயும் வந்துக்குவேன், அப்படி இப்படி இருக்கிறதுக்கா? அல்லது நான் அந்த கடவுளுமே நம்பிக்கை கொள்றேன் என்பதற்கா? பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களாப்பா? கத்தோலிக்க திருச்சபை நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு அக்கா நம்புற விட்டு தொலையா அப்படிங்கிறாங்க ஒரு அக்கா வந்து, சரிங்களா? பாரு, நம்பிக்கை அறிக்கையில அறிக்கை இடுகின்றோம். தூய ஆவியை நம்புகிறேன், ஒரே கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறேன். அறிக்கை இடுறமா இல்லையா? அறிக்கை இடுறமா இல்லையாப்பா? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் அறிக்கை இடுகின்றோம். அப்போ அவர் ரொம்ப, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஏறக்குறைய 20 நிமிஷம் என்கிட்ட பேசுறாரு. நான் சொல்றேன், இங்க பாருங்க, நான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறேன், ஏன் நம்பிக்கை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை கிடையாது, சரிங்களா? நான் விவிலியத்தை நம்புறேன், திருச்சபை கொடுக்கக்கூடிய கோட்பாடுகள், போதனைகள், பாரம்பரியத்தை நம்புறேன். கடைசியில் அவர் என்கிட்ட சாபம் வர மாதிரி பேசுறாரு, நீ அந்த திருச்சபையில் இருக்காத, விட்டு வெளியில வா, நீ சாமியார்ட்ட பேசிட்டு இருக்கிறப்பா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? கடைசியில் சொல்றாரு, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல இன்றைக்கு என்ன பண்ணா, இந்த சமூக வலைதளங்கள் வழியாக, ஊடகங்கள் வழியாக இன்றைக்கு தவறான போதனைகள், நல்ல அதே போல நல்ல போதனைகளும் நம்முடைய வீடுகளுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, எது உண்மையானது என்பதை ஆய்ந்து அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன், எனக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அப்போ எங்கேயாவது போன ஒரு இடத்துல இருங்க, ஒரு இடத்துல இருங்க. பாருங்க, ஒசேயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், அங்க ஆண்டவர் சொல்றாரு, அதாவது ஒசேயா இறைவேக்கனர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டே நீ போடா போய் ஒரு விலை மது கல்யாணம் பண்றாங்கிறாரு. ஒரு சிம்பாலிக் அடையாளம். என்ன அடையாளம்? இந்த மக்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் உங்களுக்கு கணவன். நம்ம வந்து எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 5 வாசிக்கிறோம், உன்னை படைத்தவரே உன் கணவர். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை படைத்தவரே உன் கணவர். அப்ப நான் அவங்கள்ட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஏதாவது நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். என் கட்டளைகளை, நியமங்களை, விதிமுறைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நிலை. இப்ப கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இறைவாக்கு ஒசேயா கூப்பிடுறாரு, போய் ஒரு விலை மாதுவை, விலை மகளிர் பண்ணி கல்யாணம் பண்ணு, அடையாளமா இருக்கட்டும். இந்த தலைமுறையினர், இந்த மக்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்பதின் ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் அழுத்தமா சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், நீங்க இந்த திருச்சபையில் இருக்கிறீங்கன்னா இந்த திருச்சபையில் இருங்க, வேறு திருச்சபைக்கு போறீங்கன்னா போங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா அங்கேயும் கால் வச்சுக்கிட்டு இங்கேயும் கால் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருப்பேன், அதுல ஆசீர்வாதம் இல்லை. போலி போதனைகளை கேட்டுக்கொண்டு அப்படியே மதிமயங்கி, அவர் அப்படி பிரசங்கம் வைக்கிறார், இப்படி பிரசங்கம் வைக்கிறாரு, வார்த்தைகள் அதாவது அப்படி இப்படி இருக்காம, எது உண்மையோ, எது நீதியானதோ அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய பிரியமன், அந்த சகோதரனை கேட்டேன், 71 புத்தகங்கள் இருக்குது, ஆனா திருமறைக்கு சாராத நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, ஏன் அதை ஏற்றுக்கொள்ளல? அதை பத்தி இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை அவர்கிட்ட. ஃபாதர் ஜோசப் கென்னடி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நம்மளுடைய அறுவடை இல்லத்துல அந்த டாக் இருக்கிறது, திருச்சபை தான் பைபிளை கொடுக்குது.
மூன்றாம் நூற்றாண்டுல, சரிங்களா, மூன்றாம் நூற்றாண்டுல இந்த 73 புத்தகங்கள் அடங்கிய இந்த புத்தகத்தை, இந்த விவிலியத்தை திருச்சபை கொடுக்கிறது. அவருடைய டாக்ல இருக்குது. அருள்மணி இதை பத்தி ஆழமா பகிர்ந்திருக்கிறாரு. திருச்சபை கடவுள் இயேசு ஏற்படுத்த அருளடையாளங்களை ஏற்றுக்கொள்ளல, நற்கருணையில நம்பிக்கை இல்ல, இயேசு கொடுத்த அன்னை மரியாள் மீது நம்பிக்கை இல்ல, இயேசு ஏற்படுத்த மற்ற அருளடையாளங்கள் நம்பிக்கை இல்ல, ஆனால் திருச்சபை கொடுத்த விவிலியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. இன்றைக்கு எது உண்மை? அப்பா, பைபிள் என்ன நிறைய நூல்கள், திருச்சபைக்கு திருமறைக்கு புறம்பாக நிறைய நூல்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஏன் கேள்விக்குட்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்க? அப்ப பிரியமானவர்களே, எது உண்மையான போதனை? அதை நம்ம தெளிவான புரிஞ்சுக்கணும். அதை புரியாம அவரு அப்படி பயங்கரமா பேசுறாருங்க. வாய் ஜாலத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய தேவையில்லை. பேசுறதுல உண்மை இருக்கிறதா, நம்பகத்தன்மை இருக்கிறதா, விவிலியத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா, கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியம் போதனையுடைய அடிப்படையில் இருக்கிறதா, அதை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த ஈசபேல் என்கிற பெண்மணி ஒரு இறைவாக்கினராக இருந்து கொண்டு பெண் இறைவாக்கினராக தன்னை கருதி கொள்கிறாள். ஆனா என்ன செய்யறாங்க? தவறான வாழ்க்கை முறைகளை, போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தவறான வாழ்க்கை முறைகளை, போதனைகளை கற்றுக் கொடுத்தோம்னா, நான் அடிக்கடி கேட்கக்கூடியது ஒன்றுதான். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே பேசியிருப்போம். என்ன, நம்மளை அறிஞ்சோ அறியாமல் பேசியிருப்போம். என்னைக்காவது நீ நம்ம அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா, நீ கெட்ட வார்த்தை பேசு பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களாப்பா? சொல்லி கொடுக்கல. நான் அடிக்கடி மேற்கோள் காட்டுவேன். நம்ம அம்மா அப்பா என்னைக்குமே நமக்கு கெட்ட வார்த்தை பேச சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோமா இல்லையா? பேசணுமா இல்லையா? பேசணுமா இல்லையாப்பா? பேசணும். அப்போ இது எங்கேருந்து வருகிறது? போலியான வாழ்க்கை முறை, தவறான போதனை. நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம், கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம். சொல்லி முடிச்சோன்னே 2 கெட்ட வார்த்தை போடுவீங்க. புள்ள அப்படியே பார்க்க, என்னடா எங்கள் அப்பன் சொல்கிறாரு, ஆனால் வாழ்க்கையில் ஒன்று வாழ்ந்து காட்ட மாட்டேங்கிறாரு. நடக்குதா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்கள் இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்னைக்காவது சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுக்குறீங்களா? நீங்கள் எப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படியே சிகரெட் குடிக்கிறீங்களோ, அதே போல் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க ஒளிஞ்சு மறைஞ்சு சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ போலியான போதனை, போலியான வாழ்க்கை முறைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில் இருந்து கொண்டே இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருந்ததென்றால் இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆராதனையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடி எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 21 எடுத்து வாசிங்க மக்களே. 21 அவள் மனமாற வாய்ப்பு கொடுத்தேன், அவளோ தன் பரத்தமை விட்டு மனமாற விரும்பவில்லை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இப்போ இந்த இசபேலுடைய ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இங்க இந்த அம்மா இறைவாக்கினல், இங்க இந்த அம்மா அரசி, 2 பேருமே என்ன பண்றாங்க? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்றோம்? அப்படியே தலைமை பதவியிலே இருக்க விரும்புறோம். கொஞ்சம் இறக்கி விட்டோம், சோழி முடிஞ்சு, உடனே கூட்டத்தை கிளப்பி ஆளெல்லாம் சேர்த்துக்கிட்டு போராட்டம் பண்ணி பிரச்சனையை பண்ணி உண்டு இல்லைன்னு பண்றத பாரு, என்ன அவரா நானு பார்த்துடுறேன் என்று ஒரு விதமான பதட்டத்தை, ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்ம எப்போதுமே அப்படியே மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும். அண்ணன் வந்துட்டாரியா, அண்ணன் வந்தா எல்லாம் நடக்கும்பா, சரிங்களா? அப்படிப்பட்ட மனநிலை தவறு. என்னை விட்டு இவங்க எதுவுமே ஒன்றும் செஞ்சிட முடியாதுப்பா, அப்படிப்பட்ட மனநிலை பார்வைகள் தவறு. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் மனம் மாற வாய்ப்பு கொடுக்கிறேன். இசபேலுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இன்றைக்கு நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன். நமக்கு எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்கிறாரு. அப்ப நான் இசபேலை போல எனக்கிடம் நான் யாரையாவது பயமுறுத்துகிறேனா? என்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிற நான் வைக்க விரும்புகிறேனா?
அல்லது என்னுடைய உடலை கொண்டு, உடல் தோற்றத்தை கொண்டு அடுத்தவங்க வாழ்க்கை அந்த ட்ராப் பண்ண சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? என்னுடைய உடலை நான் தவறாக பயன்படுத்த நினைக்கிறேனா? அல்லது தவறான வாழ்க்கை முறை, தவறான போலியான வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இது எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கும் ஈசபேலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை அழைப்பு, மனம் மாறு, நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். மனம் மாறலாம். அதே தொடர்ந்து வாசிக்கிறோம், அவளை படுத்த படுக்கையாக்குவேன். அடுத்தடுத்த தண்டனைகள் நமக்கு வந்து வருகிறது. அப்போ கடவுள் நம்மளை திரும்ப சொல்கிறேன், கடவுள் நம்மளை தண்டிக்கலை. உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும். எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 19 வாசிக்கிறோம். உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையை உன்னை கண்டிக்கும். நாம தப்பு செஞ்சு போட்டு கடவுள் என்னை தண்டிக்கிறாருன்னு சொல்லவே முடியாது. கடவுள் இன்றைக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நில்லுங்க மக்களே. ஆண்டவரே, எனக்கு சுகம் தாரும், பலன் தாரும், வல்லமை தாரும். ஆண்டவரே, இது எல்லா விதமான போலித்தனமான வாழ்க்கை முறையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, எனக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே கட்டுப்பாட்டே நான் ஆண்டவரே இயேசுவே பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆதிக்க உணர்வை இடமிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்படின்னு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக அப்படியே தாளத்தோடு இணைந்து கரங்களை தட்டி வல்லமையோடு சேர்ந்து நாம் வந்து பாடுவோமா? குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்துவே. எல்லா 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். இந்த இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இந்த இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, 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 என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். தாவீதின் மைந்தனே, தாவீதின் மைந்தனே, இயேசுவே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, என்னை இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. குணமளிப்பவரே, 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 என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். Praise the Lord. Praise the Lord. கரங்களை மேலே உயர்த்தி praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19 இப்படியாக வாசிக்கிறோம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள்,
முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்ப எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க மக்களே. 2 கரங்கள் இப்படி மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். கடந்த காலத்துல யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க, உங்களுக்கு அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில அவப்பெயரை அவதூறு பரப்புனவங்க எல்லாவற்றையும் அப்படி ஒப்புக் கொடுங்க. அந்த காயம் அந்த நபரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்ய போகிறேன், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன், பால் நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இப்போ ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, என் உடல் நோய்கள், மன நோய்கள், மனபாரங்கள், மனச்சுமைகள் எல்லாவற்றையும் தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றையும் கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான நம்ம மன காயங்களும் ஆற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் காயங்களுக்கு நீர் மருந்து போடுவீராக, என் காயங்களுக்கு நீர் கட்டு போடுவீராக. ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து இப்ப என் உடல் காயங்களில் அந்த முதல் சரணத்தை அப்படி சேர்ந்து நாம் வந்து பாடுவோம். உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, என் உடல் வேதனைகள் உம் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, என்னுடல் வேதனை ஒப்புக் கொடுத்த உடல் நோய் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து சேர்ந்து பாடுவோம். முன்னாள் வைத்தேனையா, என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, கண்ணீரினால் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, மீண்டுமாக எந்தன் கண்ணீரினால் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீது மைந்தனே 2 கரங்களை மேலே உயர்த்தி தாவீது மைந்தனே இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க மக்களே. தாவீதின் மைந்தனே கூப்பிடுங்க மக்களே. மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே கரங்களை மேலே வைத்து இயேசுவே சொல்லி கூப்பிடுவோம். இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. அப்படி எல்லாரும் 2 கரங்களை எடுத்து துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆண்டவரே வல்லவரே நல்லவரே தூயவரே தாவீது மைந்தனே என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என் உடல் வேதனைகள் பாருங்கள் எல்லாவற்றும் கருத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே எனக்கு விடுதலை தருவீராக, எல்லா விதமான பாரங்களிலிருந்து எனக்கு விடுதலை
விடுதலை தருவீராக. நான் உனக்கு நலம் அளிப்பேன், நீடியாயுள நிறைவாக கொடுப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய வார்த்தை எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பச்சிலையோ மருந்து சுகம் கொடுக்கவில்லை ஆண்டவரே, மாறாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. அப்படி எல்லாரும் இரண்டு கரைகளை மேலே தூக்கப்படுகிற மக்களே, தாவீது மைந்தன் என்று சொல்லி பாடுவோமா? தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே. எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி, இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. அப்படி இரண்டு கரங்களை இப்படி மார்பில் வைத்துக் கொள்வோமா? எல்லாரும் அப்படி கண்கள் மூடுங்க மக்களே, கண்கள் மூடி அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் உம்முடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ நான் சந்திக்கிற பொருளாதார தடைகள் ஆண்டவரே, கடன் சுமைகள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு விடுதலை கொடுக்கிறது ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 28 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். உன் களஞ்சியங்களை நிரப்பும்படி நீர் மேற்கொள்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆணையிடுவாராக என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளுகிற எல்லா விதமான உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. ஏதோ கடன் நெருக்கலிருந்து விடுதலை பெற வேண்டும். இனி நீ கடன் கடன் வாங்க மாட்டாய், மாறாக கடன் கொடுப்பாய் என்ற வாக்குறுதி, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரணும். நிரந்தர வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கணும், நல்ல வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கணும். நாம வாழ்கிற அந்த சமூகத்துல, நீங்க வாழ்கிற அந்த சமூகத்துல பெயரோட புகழோட மாண்போட மதிப்போட வாழணும். ஆகவே இந்த வேளையில அப்படியே ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பொருளாதார தடைகள் எல்லாவற்றையும் அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களை. ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என் களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் 30 மடங்கு 60 மடங்கள் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பை நிரம்ப தந்திரபடியாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே இந்த பாடல் வழியாக இரண்டாவது சரணத்தை அப்படியே பாடி ஒப்புக் கொடுத்து அப்படி பாடுவோம். இரண்டு கரை இப்படி மார்பில் வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி இரண்டாவது சரணத்தை அப்படியே நமக்கு சேர்ந்து பாடுவோமா? திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் இயேசுவே, திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் இயேசுவே, திரு ரத்தத்தினால் திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். திரு ரத்தத்தினால் என்னை கழுவும் இயேசுவே, இந்நாடி நரம்புகளை வலுப்பெறச் செய்யுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெறச் செய்யுமையா, நாடி நரம்புகளை வலுப்பெறச் செய்யுமையா. இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி தாவீது மைந்தனே, நரம்புகளை வலுப்பெறச் செய்யுமையா. கரங்களை மேலே உயர்த்தி தாவீது மைந்தனே, தாவீதின் மைந்தனே, கூப்பிடுங்க மக்களை, இயேசுவே சொல்லுகப்படுங்க. ஐயா, உயிருள்ள
இயேசுவே எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே குணமளிப்பவரே 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 என்னை குணப்படுத்தும் சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். அப்படியே இரண்டு கரங்கள் உச்சந்தலில் வைத்துக் கொள்வோமா? எல்லாரும் அப்படியே இரண்டு கரங்கள் உச்சந்தலில் வைத்துக் கொள்ளும். கண்களை மூடுங்க. அந்த பல்லவி மட்டும் பாடுவோம். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். இந்த இரண்டு வரிகளை மட்டும் அப்படியே சேர்ந்து பாடுவோமா? குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். மீண்டுமாக குணமளிப்பவரே 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 என்னை குணப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். அப்படி எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போம் மக்களே. சில மணித்துல இப்படி கண்களை மூடுவோம். சில மணித்துல இப்படி கண்களை மூடி, இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக எங்களை அழைத்து வந்த உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் விவிலியத்தில் காணப்பட்ட இரண்டு பெண்மணிகள், இசபேல் என்கிற இரண்டு பெண்மணிகள் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபேல், புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இசபேல் ஆண்டவரே, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவியானது எங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை குறித்து உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தகப்பனை பல நேரங்களில் இசபேலை போல நாங்கள் பிறரை எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பயத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. பிறரை நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆதிக்க மனப்பான்மையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, நாங்கள் பல நேரங்களில் அடுத்தவருடைய வாழ்க்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. பல ஆட்களை சேர்த்து கொண்டு அடுத்தவருடைய வாழ்க்கையில நாங்கள் அவதூறு பரப்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் நினைத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறியாமல் செய்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்களை உம்முடைய ஆவி வல்லமையினால் நிரப்பும்படியாய், கனிகளால் கொடைகளால் வரங்களால் நிரப்பும்படியாய், அன்பு என்கிற அந்த கனிகளால், அமைதி என்கிற அந்த கனிகளால், மகிழ்ச்சி என்கிற அந்த கனிகளால், தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, பல நேரங்களில் எங்களுடைய உடலை நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளீர் ஆண்டவரே தகப்பனே. உங்களுடைய உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று கொரிந்தியர் முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19 மற்றும் 20 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறீர் தகப்பனே. ஆனால் அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் இந்த உடலை நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் அப்பா. இந்த உடலை கொண்டு நாங்கள் அடுத்தவருடைய வாழ்க்கையில நாங்கள் சிக்கல்களை சோதனைகளை கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் ஆண்டவரை மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. இனி வாழ்கிற நாட்களிலே அன்பு தகப்பனை, வருகின்ற நாட்களிலே அன்பு இறைவா, நாங்கள் நீர் வாழுகிற குடிகொள்கிற நடமாடும் ஆலயமாக நாங்கள் வாழ எங்களுடைய சிரசு முதல் பாதம் வரை உடல் ஆண்டவரை, உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும், உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த குற்றங்கள், எல்லா விதமான குற்ற உணர்வுகள் ஆண்டவரே, குற்ற மனப்பான்மைகள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்களை நீர் சுகப்படுத்துவீராக, எங்களை நீர் வெல்லப்படுத்துவீராக, எங்களை உம்முடைய ஆவி வல்லமையினால் நிரப்புவீராக இயேசுவே ஆண்டவரே. இது பல நேரங்களில் நாங்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தை ஒன்றாக இருக்கிறது, ஆனால் செயல்பாடு ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. போலியான போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்திருக்கிறோம். பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாங்கள் துர்மாதிரியாக நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இப்படிப்பட்ட போலித்தனமான இரட்டை ஆண்டவரை வெளிவிடத்தனமான
வாழ்க்கை முறைகளை எல்லாம் உம்முடைய கருத்திற்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய ரத்தம், உம்முடைய சிரசிலிருந்து வழிந்துடைய ரத்தம் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு புதிய எண்ணங்களை தரட்டும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, புதிய சிந்தனைகளை எங்களுக்குள்ளாய் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த உன்னதமான நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரே தொடுவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையினால் எல்லா விதமான சாப கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் 2 கரங்கள் மேலே விட்டுங்க மக்களே, எல்லாரும் 2 கரங்கள் மேலே விட்டு அப்படியே கூப்பிடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்படி துதிங்க மக்களே, வாய்களை திறந்து துதிங்க மக்களே. வாய்களை திறந்து அப்படியே உங்கள் நாவுகள் கட்ட விழுக்கப்படுவதாக. எல்லா விதமான கட்டுகள், சாப கட்டுகள், தலைமுறை சாபங்கள், அந்த ஈசபேலின் ஆவியானவர், இந்த பொல்லாத ஆவி எல்லாவற்றிலிருந்தும் உடல் சார்ந்த இச்சைகள், ஊனியல்பின் நாட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று இந்த இடத்துல கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து கூப்பிடுங்க மக்களே. இயேசு என்கிற நாமத்திற்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது அவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். வருகிற ஆபத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார் என்று நம்ம திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 21 வாசிக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே, 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 இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே சில மணித்துளிகள் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அமைதியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தும். உற்சாகமாக பலத்த கருளில் பாண்டி நன்றி செலுத்தும். முழந்தால் படியிட்டு மாந்திரி கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க்க யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம்.